அப்புறம் அந்த என்ன கிட்ஸ் பா, ஜென்சி கிட்ஸ், டிஎம்கே ஜென்சி கிட்ஸ் பசங்க ஃபுல்லா காமெடி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தர் சொல்றான், நோ உதயநிதி தம்பியானா, டேய் சிஎம் ஓட தம்பியானாங்க. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜயின் தம்பி என்பதில் மார்த்தட்டி நாங்க பெருமையா சொல்றோம். திமுக இந்த டாஸ்மார்க்ல இருந்து எவ்வளவு வந்துச்சு? கோபாலபுரத்துக்கு போயிருச்சா? அண்ணா அறிவாலயத்துக்கு போயிருச்சா? 10 ரூபாய் பாலாஜி எங்க இருக்காப்ல? என்னப்பா இந்த வாட்டி கமிஷன் சரியா வரலையே என்று ஏங்கி கொண்டிருந்தது திமுக. ஆனா நம்மளுடைய தலைவன் உங்க வீட்டு பிள்ளை ஜோசப் விஜய் அவர்கள் வந்தவுடன் போட்ட கையெழுத்து 717 டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடிய தலைவன் அண்ணன் விஜய் அவர்கள். இன்னும் சொல்ற, இன்னும் எந்தெந்த கடைகள் மக்களுக்கு இடையூறாக இருக்கு, எந்தெந்த கடைகள் மசூதியின் பக்கத்தில் இருக்கு, எந்தெந்த கடைகள் கோயில் பக்கத்தில் இருக்கு, எந்தெந்த கடைகள் பள்ளிக்கூடங்களின் கல்லூரிகளுக்கு பக்கத்தில் இருக்கு சொல்லுங்க. அந்த கடைகள் எல்லாம் இழுத்து மூடுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். சாராய கடையிலிருந்து வரக்கூடிய பணத்தில் இருந்துதான் ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் அப்படி ஒரு ஆட்சி தேவையில்லை என்று சொல்லக்கூடிய தலைவர் நம்முடைய தலைவர் அண்ணன் விஜய். அரசு அலுவலகங்கள் எங்கு சென்றாலும் அரசு அதிகாரிகள் மறந்துறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி திமுக அதிமுக ஆட்சி காலத்துல லஞ்சம் வாங்கி பழக்கப்பட்ட சில அதிகாரிகள் இன்று லஞ்சம் வாங்க முடியாமல் கண்கள் பிதுங்க மன உளைச்சலில் சுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் தமிழ்நாடு முழுவதும் நேர்மையான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கு. காலையில 9 மணிக்கு தலைவர் சட்டமன்றத்துக்கு போயிறாரு, தலைமைச் செயலகத்துக்கு. சாயங்காலம் 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வராரு. முதலமைச்சர் தலைமைச் செயலகத்தில் இருக்கிறார் என்றால் அனைத்து துறைகளும் தமிழ்நாடு முழுவதும் நேர்மையாக நடக்கும் என்பதற்காகத்தான் காலையிலேயே எழுந்து தலைமைச் செயலகத்துக்கு சென்று அனைத்து கோப்புகளையும் கையெழுத்தினார். ஒரு கோப்பு போதா? அதிமுக திமுக ஆட்சியில அது கையெழுத்து போடுறதுக்கு 4 நாள் 5 நாள் 7 நாள் ஆகும். ஆனால் அண்ணன் விஜய் அவருடைய டேபிளுக்கு வந்த 10வது நிமிஷம் கையெழுத்து போட்டு அதை நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொல்லக்கூடிய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள். கல்வித்துறையில் மிகப்பெரிய ஒரு புரட்சி. இதை சொல்லிட்டு நிறைவு செய்யறேன். தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு அனுமதி தர வேண்டும் என்றால் 20 லட்சம் 30 லட்சம் கமிஷன் ஊழல் கொள்ளையடித்தார்கள். முன்னாள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அதற்கென்று தனியாக ஒரு அலுவலகமே நடத்தினார். பிரைவேட் ஸ்கூல்ல வாங்க பர்மிஷன் தான். எம்மதமும் எங்கள் மதம் என்ற உணர்வு கொண்டவர்கள் நாங்கள். அந்த அடிப்படையில் பள்ளி கல்வித்துறையில் கோடி கோடியாக கொள்ளையடித்தது திமுக. ஆனா நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சியில் ஒத்த பைசா கூட வாங்காமல் பல்லாயிரக்கணக்கான தனியார் பள்ளிக்கு அனுமதி கொடுத்த தலைவன் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் என்பதை மார்த்தட்டி பெருமையா சொல்றோம். இதுல உதயநிதி ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலினா உதவாத ஸ்டாலினா நமக்கு தெரியல. அவர் ஒன்று சொல்றார், தாவேகா என்பது தமிழ்நாட்டிற்கான பேரிடர், அது இயற்கை பேரிடரா. எளிமையின் அடையாளமாக இருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் உருவாக்கிய திமுக கட்சியை எப்படி அவங்க தாத்தா ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் கொள்ளையடித்தாரோ, அதன் பிறகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் திமுக என்கின்ற கட்சியை கொள்ளையடித்தாரோ, அந்த வரிசையில் திரு உதயநிதி ஸ்டாலின் எப்படி திமுக என்கின்ற கட்சியை கொள்ளையடித்தார்களோ இவர்கள் தான் தமிழ்நாட்டிற்கான பேரிடர். அந்த பேரிடரை மீட்க வந்த மீட்பு சக்தி தான் தாவேகா என்பதை அடுத்த திருத்தமாக சொல்றோம். திமுக தான் பேரிடர், உதயநிதி ஸ்டாலின் தான் பேரிடர், ஐயா ஸ்டாலின் தான் பேரிடர். அதை மீட்க வந்த மீட்பர் தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள். அப்புறம் அந்த என்ன கிட்ஸ் பா, ஜென்சி கிட்ஸ், டிஎம்கே ஜென்சி கிட்ஸ் பசங்க ஃபுல்லா காமெடி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தர் சொல்றான், நோ உதயநிதி தம்பியானா, டேய் சிஎம் ஓட தம்பியானாங்க. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜயின் தம்பி என்பதில் மார்த்தட்டி நாங்க பெருமையா சொல்றோம். அதனால இந்த மாதிரி காமெடி எல்லாம் தயவு செய்து யாரும் பண்ணாதீங்க. அப்புறம் அண்ணன் RS பாரதி அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சார். அவர்தான் திமுகவோட அமைப்பு செயலாளர். அவர் சொன்னார், ஏதோ ஃப்ளூக்ல ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட்டீங்க, அடுத்து நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்ல நீங்க வெற்றி பெற்று ஏதாவது ஒரு மேயரை நீங்கள் வெற்றி பெறுங்க, நான் ஒரு சைடு மீசையை வலிச்சறேன் அப்படின்னு ஐயா RS பாரதி அவர்கள் சொன்னார். சென்னை மேயர் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 25க்கும் மேற்பட்ட மேயரை தாவேகா கைப்பற்றியது, தாவேகா வென்றது என்ற வரலாறை நாங்கள் உருவாக்குவோம். ஆனா அண்ணன் ஈசிஆர் சரவணன் அவர்கள் போன்று நீங்க மீசையை எடுங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்க மீசை இருக்கும் போதே பார்க்க சரிக்கல. மீசை இருக்கும் போதே அம்மா சரியா சரிக்குதுமா, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க.
மீசை இருக்கும் போதே பார்க்க சகிக்கல. அதுல ஒரு சைடு மீசை இல்லாம இருந்தா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும், சத்தமா சிரிக்கலாம், தப்பு கிடையாது. அப்ப ரெண்டு மீசையும் இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்? அதனால மீசையோடு இருக்கணுமா, மீசை இல்லாமல் ஐயா அவர்கள் இருக்கணுமா, இல்ல ஒத்த சைடு மீசையோடு இருக்க வேண்டுமா என்பதை அவரே மிரர் முன்னாடி நின்று பார்த்து அதன் பிறகு முடிவு செய்து கொள்ளட்டும் என்று கூறி பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.